கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் நன்மை செய், டூ குட். நாம் நன்மை செய்ய வேண்டும். பரிசுத்த வேதாகமம் அதை எதிர்பார்க்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. Let us not be weary in well doing. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். If we faint not, for in due season we shall reap. நாம் ஏற்ற வேளையிலே நாம் அறுவடை செய்வோம். நாம் தளர்ந்து போகாதிருக்கும் போதுதான் அறுவடை செய்ய முடியும். எனவே நாம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். என்னதான் நன்மை செய்தாலும் அதற்கு நன்றி கிடைப்பதில்லை என்று நாம் சோர்ந்து போகிறோம். நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. ஆனால் பெற்றுக்கொள்கிறவர்கள் நன்றி கெட்டவர்களாக போய்விடுகிறார்கள். அதை நினைத்து நாம் சோர்ந்து போகிறோம். நாம் அந்த இடத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. பிரதிபலனை நாம் எதிர்பாராது நன்மை செய்ய வேண்டும். அதுதான் நன்மை. எனவே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே காண்கின்றோம். 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். தன்னிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறமே தள்ளவில்லை. எல்லோருக்குமே நன்மை செய்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருமே நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எழுதப்படும் என்றால் புஸ்தகங்கள் கொள்ளாது, உலகம் கொள்ளாது. அந்த அளவுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையினாலே அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அசுத்த ஆவிகள் அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே பயந்து பன்றிகளுக்குள்ளாக போய் கடலில் போய் மாண்டு போனது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அசுத்தாவினுடைய பிடியில் இருக்கிற எல்லோருமே குணமாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 3 ஆண்டுகள் நன்மை செய்கிறவராகவே எங்கும் காணப்பட்டார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எப்பொழுதுமே நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போய்விடவே கூடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம் இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். 2 கற்பனை இல்லை, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்,
அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறீர், அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நம்மை நாம் எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம், அதை போல பிறரை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் என்று சொல்லும்போது உறவு இல்லாதவர்கள், பிறன், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். லூக்கா 6:32-33 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? இன்றைக்கு அநேகர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிநேகிக்கக்கூடியவர்களையே சிநேகிக்கிறார்கள், பிறருக்கு எந்த விதமான நன்மையும் செய்வதில்லை. அது தேவனுடைய பார்வையிலே எடுபடாது. பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. இந்த உபதேசத்தை பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களும் செய்கிறார்கள், நீங்களும் அதே விதமாக செய்தால் பலன் என்ன? எனவே நாம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்தாரோ அதே போல நாம் நன்மை செய்ய வேண்டும். தன்னிடத்தில் வந்த எல்லோருமே அவர் ஏற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களையும் ஏற்றுக்கொண்டார், புறஜாதி மக்களையும் ஏற்றுக்கொண்டார். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை என வேதம் சொல்லுகிறது. அதே போல நாம் மற்றவர்களுக்கு, நம்மை அறியாதவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். சமாரியா அந்த மனுஷனை பற்றி ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30-37 இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இன்றைக்கு இந்த ஓமை நமக்கும் பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாமும் அந்த விதமாக செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். வேதத்தை அறிந்தவர்கள் 2 பக்கமாய் விலகி போகிறார்கள். ஒரு ஆசாரியனும் விலகி போகிறான், ஒரு லேவியனும் விலகி போகிறான். அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், ஆனால் விலகி போகிறார்கள். தேவனை அறியாத, வேதத்தை அறியாத ஒரு சமாரியன் அந்த வழியே போகிறான். அவன் மீது மனதுருகிறான். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வார்க்கிறான், காயங்களை கட்டுகிறான். அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறான். தன்னுடைய சொந்த வாகனத்திலே அவன் ஏற்றுகிறான். இதுக்கு அநேகர் உதவி செய்ய எண்ணம் இருக்கும், ஆனால் என்னுடைய வாகனம் அழுக்காய் விடுமே, என்னுடைய வாகனம் கரைகளாய் விடுமே, என்னுடைய வஸ்திரங்கள் அழுக்காய் விடுமே, அவனை எப்படி நான் காப்பாற்றுவது? இப்படித்தான் யோசிப்பார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்கத்தக்கதாக பாவமறியாத அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதனாலே இன்னைக்கு நாம் எல்லோருமே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என வேதாகமம் சொல்லுகிறது. எனவே ஒரு காரியத்தை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்காக அநேக தியாக பலிகளை நாம் செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அதை நாம் நிறைவேற்ற முடியும்.
அந்தப்படியாக இந்த சமாரியன் அவனை காயங்களை எண்ணெய் வார்த்து சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். மேற்கொண்டும் ஏதாவது செலவாகும் என்றால் அதை நான் திரும்ப வரும்போது தருகிறேன் என்று சொன்னான். அவனுக்கு அவன் என்ன உறவினனா? இல்லையே, யாரோ ஒரு நபர் குற்றுயிராக கிடக்கிறான். ஒரு மனிதன் தான், ஒரு மிருகம் அல்ல. மனிதன் மனிதனை நேசிக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தால் என்ன, எந்த தேசத்தானாக இருந்தால் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன, எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன, அவன் ஒரு மனிதன். அவனை நாம் நேசிக்க வேண்டும். ஆக பிறன் என்று சொல்லும்போது நாம் முன்ன பின்ன அறியாத ஒரு நபர், அந்த நபரை கஷ்டப்படுகிறார், அந்த கஷ்டத்திலே நாம் பங்கு பெற வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும். அதுதான் உன்னை போல பிறனை நேசி என்ற வேத வசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்போம். உதாரணமாக பாருங்கள், தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். தீத்து 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. பவுல் தீத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடை விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். அந்த அடிச்சுவடு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நாம் அதை தொடர்ந்து செல்லும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தாரோ அதே போல நாமும் நன்மை செய்ய வேண்டும். எனவே பவுல் தீத்துக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையும் அதுதான். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. நீ முதலாவது மாதிரியாக இரு. நீ மாதிரியாக நன்மை செய். அப்போதான் அதை பார்த்து மற்றவர்கள் அதே விதமாக செய்ய கற்றுக்கொள்வார்கள். எனவே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. இன்றைக்கு அநேகர் எதிலே குற்றப்படுத்தலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிறார்கள். இயேசுவை எதிலே குற்றப்படுத்தலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்களை குற்றப்படுத்தும்படியாக தேடினார்கள். உங்களையும் என்னையும் கூட அந்த விதமாக ஜனங்கள் குற்றப்படுத்தும்படியாக தேடுவார்கள். அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. நாம் வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த விதமாக நீங்கள் செயல்படுவீர்களா? தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும். நாம் வெட்கப்படாத அங்கங்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக நாம் கிறிஸ்து இயேசுக்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்காக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம்? நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக. இயேசு நன்மை செய்கிறவராக இருந்தார் அல்லவா? அதே போல நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எப்போது நன்மையை செய்ய வேண்டும், அதில் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்றார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். I say unto you that you resist not evil. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. இதை சாத்தியமா? சாத்தியப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். லூக்கா 22வது அதிகாரம் 63 65 வசனங்கள். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமின்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இயேசுவுக்கே இந்த விதமாக செய்திருக்கிறார்கள்.
அவர் மாறுத்தரமாக ஒன்றுமே சொல்லவில்லை. அவரை அறைந்தார்கள், கண்களை கட்டி வைத்துக்கொண்டு அறைந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். உன்னை அடித்தவன் யார், எங்களுக்கு சொல்லு என்று சொன்னார்கள். அற்புதம் செய்தீர் அல்லவா, இப்பொழுது எங்கே உம்மை அடித்தவனை யார் என்று கண்டுபிடி பார்க்கலாம். எவ்வளவு தூரம் அவரை அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இயேசுவை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவர் அமைதலோடு கூட இருந்தார், ஒன்றுமே செய்யவில்லை. அவர் பார்த்து நினைத்திருந்தால் அவர்கள் கைகள் விளங்காமல் போயிருக்கும். அவர் சொல்ல ஆகும், அப்படியே ஆகிவிடும். அத்திமரத்தை பார்த்து சொன்ன உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அதை சபித்தார் என்று பார்க்கிறோம், அது பட்டு போயிற்று. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, அவ்வளவு வல்லமை படைத்தவர். ஆனால் தேவனுடைய சுத்தம் அதுவல்ல. அவர் தேவனுடைய குமாரன், இந்த வானத்தையும் பூமி சிருஷ்டித்தவர், சகல மனுமக்களையும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்களே இப்பொழுது அறைகிறார்கள். ஆண்டவர் அப்படியே சகித்து கொண்டு அமைதலாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த விதமாக சகிக்க வேண்டும். ஆண்டவரே சகித்திருக்கும் போது நாம் எதிர்த்து பேசலாமா? நாமும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு என்று சொல்றார். தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு வெறி நாய் கடிக்க வருது என்று வைத்துக்கோங்க, அந்த வெறி நாயோட கூட நீங்கள் எதிர்த்து நிற்பீர்களா? ஏன் அதை கண்டு பக்கமாக விலகி போகிறீர்கள்? அது நாய் நம்மை கடித்து விட்டால் நமக்குத்தான் பாதிப்பு. அதனால அதை கண்ட உடனே நாம் விலகி போய் விடுகிறோம். அதே போல தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், விலகி போய் விடுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள். I say unto you, love your enemies, bless them. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? அவர்களை சபிக்க கூடாது என வேதம் சொல்லுகிறது. அவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், துன்பப்படுத்துவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நான் எப்படி செய்ய முடியும்? எனக்கு எவ்வளவாக துரோகம் பண்ணினான், எப்படி நான் அவனை மன்னிக்க முடியும்? அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்தவர்கள். இயேசுவை போல நாம் இந்த பூமியிலே அநேக காரியங்களை சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நம்முடைய கோபங்களை உள்ளே வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் நாம் ஒருபோதும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாக வாசமாக இராது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார், அழுத்தம் திருத்தமாக. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொல்லப்பட்டது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதுதான் கர்த்தருடைய போதனையாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நடக்கின்றோமா, அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட போதனையின்படி நடக்கின்றோமா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஒரு முறை பேதுரு என்ன செய்தார் என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசானுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். இயேசுவின் மீது கை போட்டவுடனே பேதுரு தன்னுடைய பட்டயத்தை உருவி மீன் செதில்களை வெட்டுவதைப் போல அங்க மல்கூசினுடைய அந்த காதரை வெட்டி விட்டான். என் ஆண்டவர் மீது எப்படி நீ கை போடலாம்? 3.5 வருடங்களாக இயேசுவோடு கூட இருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள்.
பேதுரும் உடன் இருக்கின்றான். எவ்வளவோ போதனைகள், எவ்வளவோ அற்புதங்களை கண்ணார பார்த்தார்கள். இருந்த போதிலும் சரீரத்திலே அந்த கோபத்தை வைத்திருக்கிறார் பேதுரு. உடனே பட்டயத்தை உருவி வெற்றி விடுகிறார். ஆண்டவர் அதை பாராட்டவில்லை. என்ன சொல்லுகிறார்? லூக்கா 22:51 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். பேதுரு செய்த அந்த தவறை இயேசு கிறிஸ்து சரி செய்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். பாவிகளை ரட்சிக்க வந்ததனுடைய நோக்கம் அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இவன் பேதுரு தவறு செய்து விட்டான். இயேசுனுடைய போதனை அதுவல்ல, பட்டயத்தை எடுப்பது அல்ல. பட்டயத்தை உன் உரையிலே போடு என்று சொல்லுகிறார். பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினாலே சாவான் என்று சொல்லுகிறார். பட்டயத்தை எடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனை கொடுக்கவில்லை. பட்டயத்தை எடுத்து சண்டையிடும்படியாக போதனை கொடுக்கவில்லை. சத்துருக்களை சிநேகிக்கும்படியாக போதனை கொடுக்கிறார். இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த மல்கூசினுடைய அந்த காதை சரி செய்கிறார். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற காது திடீரென்று எல்லாம் அரெஸ்டாகி பழைய நிலைமைக்கு வந்து விட்டது என்று தொட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பான். அப்படி அற்புதம் நடந்தது. இருந்தபோதும் அவரை அரெஸ்ட் பண்ணினார்கள். அன்பானவர்களே, பேதுருக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு போதனையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் என்னை திட்டிவிட்டான், அவனை நான் திட்டாமல் என்னுடைய மனசு ஆறாது, அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் என்னுடைய மனசு ஆறாது என்று நாம் இருக்கிறோம். அப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, பிசாசின் மக்களாக இருக்கிறோம். பிசாசினுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அந்த விதமாக செய்யவில்லை. செய்யக்கூடிய அப்போஸ்தலர்களையும் அவர் சரி செய்கிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 5:45 சொல்லுகிறது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் நீதி உள்ள தேவன். அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரோ அதே போல அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அதே போல நாமும் மாற வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவருக்கு சீஷர்களாக இருப்போம், பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாக நாம் இருப்போம். நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எனவே நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் எல்லோருமே நேசிக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நம்மிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை தாமதமாகிறது. ஏன் அவர் தாமதமாகிறார்? ஏன் பிதாவானவர் இன்னும் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பாமல் இருக்கிறார்? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஆனால் இதை அறிந்த நாடுகளே இன்றைக்கு சத்தியத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விதமான போதனை நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும், நமக்கு சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இது பரலோக பிதாவினுடைய போதனையாக இருக்கிறது. எனவே ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்ய நாடுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 14-15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷன் தவறு செய்வது இயல்பு. அந்த தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அப்படி நீங்கள் மன்னித்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிக்கலைன்னா உங்க தப்பிதங்களை பரலோக பிதாவும் மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்கவில்லை என்றால் நாம் மன்னிப்பை எங்கே போய் பெற முடியும்? அவரின்றி நமக்கு ரட்சிப்பு வேற வழியே இல்லை. நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோக பிதா நம்மை மன்னித்தாக வேண்டும். அப்போதுதான் நாம் மன்னிப்பை பெற முடியும். அவர் மன்னிக்கவில்லை என்றால் நாம் மன்னிப்பை பெற முடியாது. அதற்கு ஒரே வழி,
நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும். வசனத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை மன்னியாதிருப்பீர்கள் என்றால் நானும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பேன் என்று சொல்கிறார். எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக, கிறிஸ்துவினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையிலே நிறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இல்லை என்றால் அக்கிரம செய்யக்காரர்களே, உங்களை அறியேன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லிவிடுவார். எனவே அவருடைய உபதேசத்தின்படியாக மாறுங்கள். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்கள். அதுதான் வேதாமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. கடைசியாக எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Don't forget to do good and to communicate, for with such sacrifice God is well pleased. இப்படிப்பட்டதான பலிகள் மேல்தான் தேவன் பிரியமாக இருக்கிறாராம். என்ன? நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். நன்மையே செய்ய வாழ்க்கையில் பரலோகத்தில் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். முடிந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுங்க. கொர்நேலியு தான தர்மம் பண்ணினான். அந்த 100க்கு அதிபதி அநேருக்கு நன்மை செய்தான். அவன் தேவனை வணங்கக்கூடியவனாக இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அநேக தான தர்மங்களை செய்தான். அதே போல இன்னும் அநேக சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். லீதியால் போன்றவர்கள் தான தர்மங்களை பண்ணினார்கள். தபித்தாள் அநேக தான தர்மங்களை செய்தாள். இந்த விதமாக தான தர்மங்களை நாம் செய்யும்போது தேவனுடைய பார்வையிலே நாம் சிறப்பானவர்களாக நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்டதான பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இது ஒரு பலி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருக பலிகள் செலுத்தினார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நன்மை செய்வது ஒரு பலி, தான தர்மம் செய்வது ஒரு பலி. இந்த விதமான பலிகள் மேல் இப்போது தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆக தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆக நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஒருபோதும் தீமை செய்யாதிருங்கள். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இது நம்முடைய ஆண்டவருடைய போதனையாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படி சகித்தாரோ அதே போல நீங்களும் நானும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சகிக்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு தரத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த போதனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எப்படி நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித்திருந்தாரோ அதே போல நாங்களும் நன்மை செய்வோம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்ற போதனையை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் எதிர்த்து நிற்காமல் அவர்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக இந்த போதனைகள் மூலமாக எங்களை வழிநடத்தின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரும் நன்மையான காரியங்களை பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் நல்வழியிலே நடக்க அவர்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. For so is the will of God, that with well doing you may put to silence the ignorance of foolish men. Amen. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.